வணக்கம் நண்பர்களே. நேற்று நடந்த சவுத் ஆஃப்ரிக்கா ஆஸ்திரேலியா மேட்ச் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு தெரியல. ஆஸ்திரேலியா 7 முறை ஃபைனல் வந்ததுனால சவுத் ஆஃப்ரிக்கா வின் பண்ணணும்ட்டு நானும் எங்கள் ஃபேமிலி எல்லாரும் ஆசைப்பட்டோம். பிட்ச் மேட்ச் ஆரம்பத்திலிருந்தே பவுலிங் சாதகமாக இருந்துச்சு. இதன் காரணமாக சவுத் ஆஃப்ரிக்கா 212 ரன்னுக்குலாம் ஆல் அவுட் ஆயிடுச்சு. அடுத்ததாக ஓப்பனிங் பண்ண ஆஸ்திரேலியா டீமில் டேவிட் வார்னரும் டிராவிஸ் ஹெட்டும் கொடுத்த அதிரடியான ஆட்டத்தினால ஆஸ்திரேலியா டீம் ஈஸியாக வின் பண்ணிட்டு எல்லாரும் நினச்சோம். ஸ்பின்னர்ஸ் எப்போ உள்ளே வந்தாங்களோ அப்போ இருந்து மேட்ச் சவுத் ஆஃப்ரிக்கா பக்கம் திரும்ப ஆரம்பிச்சிச்சு. கிட்டத்தட்ட சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் தான். சவுத் ஆஃப்ரிக்கா டீமில் விட்ட 5 கேட்சுமே முக்கியமான கேட்ச். அந்த கேட்ச் தான் மேட்சை மாற்றிருக்கு. சவுத் ஆஃப்ரிக்கா தரப்பில் டேவிட் மில்லர் ரொம்பவே அருமையாக ப்ளே பண்ணார். ஃபீல்டிங் பேட்டிங்னு செம்மையாக பண்ணார் ரெண்டுமே. கடைசி ஓவர் வரைக்கும் ஸ்பின்னர் ரொம்ப டைட்டாகவே கொண்டு போயிட்டு இருந்தாங்க மேட்சை. சம்சி மகாராஜ் ஓவர் முடிஞ்சதும் ரபடாக்கு ஓவர் கொடுப்பாங்க அப்படின்ட்டு நாங்கள் ரொம்பவே எதிர்பார்த்தோம். அந்த டயத்தில் யான்சனுக்கு கொடுத்துருப்பாரு கேப்டன் பவுமா. ரபடாக்கு ஓவர் கொடுத்துருந்தா ஜெயிச்சிருக்கலான்னு தோணுச்சு. பவுமா ரபடாக்கு ஓவர் கொடுக்காம யான்சன் கொடுத்தது மன வருத்தமாக இருந்துச்சு. பவுமா பண்ணது சரியாக தப்பான்ட்டு உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.